என்னங்க? நான் கிளம்புறேன் சௌமியா. வெளியூர் வேலையில வேணாங்க. இங்கேயே திருவண்ணாமலையில ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு என் கூடவே இருந்துருங்க. நான் படிச்ச படிப்புக்கு இந்த ஊர்ல எங்க சௌமியா வேலை இருக்கு? இங்க இருக்கிற எம்பி எல்லாம் எந்த ஒரு நல்லதுமே பண்ணதில்ல. நம்ம திருவண்ணாமலைக்கு எந்த ஒரு வேலை வாய்ப்பும் யாருக்குமே வாங்கி கொடுத்ததில்ல. இந்த ஊருக்கு விடிவு காலம் பிறக்குமாங்கிறதே சந்தேகமா இருக்கு சௌமியா. நான் கிளம்புறேன். இந்த நிலை மாற திருவண்ணாமலையில் தொழில் நிறுவனங்கள் உருவாக, வேலை வாய்ப்புகள் பெருக, இளைஞர்களின் எதிர்காலம் ஒளிமயமாக தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி வேட்பாளர் அஸ்வத்தாமன் அவர்களுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களிப்பேன். இந்த தேர்தலுக்கு தேர்தல் அபாபம் போடுற வேஷம் பார்த்தா, இந்த நாய் வேஷம் போட்டா குலைக்கணுமா, அந்த மாதிரி பண்ணாம எப்பவுமே ஹிந்து மதத்துக்காக குலைச்சுட்டு இருக்கிறது ராஜாதான் என்ன. ஆனா இந்த தேர்தலுக்கு தேர்தல் வேஷம் போடுற நாய்கள் என்னவெல்லாம் பேசுறது தெரியுமா? நீங்க பார்த்தா இந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசின ஒரு ஆள் நீலகிரியில நிற்கிறான் வேட்பாளரா. யார் அது? எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. என் பேரை வச்சுட்டு தரித்திரம் பிடிச்சவங்க ஹிந்து சமுதாயம் ஆண்டிமுத்து ராசா. சோ அந்த ஆள் சொல்றான் என் பொண்டாட்டி ராமபக்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஹிந்து பெண்கள்லாம் என்ன சொன்ன? என் வாயால சொல்லக்கூடாது. எவ்வளவு கேவலமானவா அயோக்கியன் அவன். சொல்றான் தேர்தல் வந்துடுத்தே 19ஆம் தேதி வரை எல்லாம் ஹிந்து வேஷம் போடும் என்ன. அவன் சொல்றான் என் பொண்டாட்டி ராமபக்தை அப்படின்னா நீ ஹிந்து பெண்கள் எல்லாம் என்னன்னு சொன்ன? அதை நான் சொல்ல முடியுமா? நான் என் வாயால பேசக்கூடாது. இந்த காங்கிரஸ்காரன் ஓட்டு கிடைக்கும்னா பூனலை கோட்டு மேல போட்டுப்பான்னு, அந்த மாதிரி கோட்டுக்கு மேல பூனல் போட்ட கவுல் பிராமணன் நேற்று சொல்றான் திருநெல்வேலியில, வெக்கம் மானம் ஈச ரோஷம் சூடு சுரணை எதுவுமே இல்லாம இந்த ராகுல் என்ன சொல்றான், ஈவேராவோட தூதுவரா அவன் இருக்கானா. 1947 சுதந்திர தின தன்னிக்கு ஈவேரா திராவிடங்கிற பத்திரிகையில என்ன அறிவிப்பு கொடுத்தார்? இவனெல்லாம் அரசியல் இடியட்ஸ். ராகுல் காந்திய மாதிரியா ஒரு பொலிட்டிக்கல் இடியட் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு திராவிடம் பத்திரிக்கை இன்னைக்கு சோசியல் மீடியால வச்சிருக்கேன் நான். என்ன போட்டிருந்தாரு? இந்தியாவுக்கு இது துக்க நாள், அதனால இந்தியாவில் எல்லாரும் தங்கள் வீட்டுல கருப்பு கொடி ஏத்தணும்னு ஈவராங்கிற தேச துரோகி வெள்ளக்காரன் கைக்குள்ளி சொன்னாரா சொல்லலையா? இதுக்காக என் மேல 28 கேஸ் போட்டிருக்கானுங்க. 28 கேஸ் யார் போட்டிருக்காங்க தெரியுமா? நான் யாரோடையாவது வழி தகராறு பண்ணிட்டேன், அடிதடியில் ஈடுபட்டான் ராஜா, அப்படி கேஸ் இருக்கா? இல்ல. அறநிலையத்துறை ஊழலை பற்றி நான் பேசினேன்னா அதுக்காக என் மேல கேஸ். 28 ஸ்டேஷன்ஸ்ல தமிழ்நாடு பூரா இது பண்ணி. ஏன்னா எப்படியாவது ஹிச்சராஜாவோட குரலை நாம நெரிச்சுட்டா இந்துக்களுக்குன்னு யாரும் வாதாட வர மாட்டாங்க. டேய் ராஜாவையே படுத்துட்டான்டா பாடுன்னு, அது ஒண்ணும் நடக்காது. என்னன்னு தூக்கலையா போட முடியும்? விளையாட்டா ஒரு மந்திரி இருக்கானே, பேர் என்ன? ஓ உதயநிதியா உதவாக்கர நிதியோ தெரியல என்ன. இல்ல கஞ்சா நிதி சொல்லலாம். ஏன்னா 2000 கோடிக்கு கஞ்சா கடத்தினது யாரு? திராவிட முன்னேற்ற கழகத்தின் அயலார் பிரிவு மாவட்ட இணை செயலாளர். கரெக்டு தானே நான் சொல்றது? ஆகவே இந்த கஞ்சா கடத்துற கூட்டம் ஆட்சியில இருக்கு. இப்போ பிஜேபியில சாதாரண யாராவது ஒர்க்கர் இருந்தா டெய்லி கைது பண்ணணும், போலீஸ்ல அவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி செய்தி கொடுக்கணும், அப்படி எல்லாம் ஒரு தீய சக்தியுடைய ஆட்சி இருக்கு. அந்த உதயநிதி ஸ்டாலின் ஹிந்து விரோதி சனாதன ஹிந்து தர்மத்தை டெங்கு கொசு மலேரியா கொசுங்கிறான். நசிக்கப்படணும் இந்த உதயநிதி கொசுவை. சரியா? இவ்வளவு பெரிய தீய சக்திகள் இந்த நாட்டுல சனாதன தர்மம் தான் நிலைத்து இருக்க முடியும் என்பதை நிரூபிப்பதற்காக நாம் நசிக்க வேண்டியது இந்த உதயநிதி அண்ட் கம்பெனி. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா ஒத்த மட்டும் இல்ல, எல்லா தீய சக்தியும் ஒன்னா சேர்ந்திருக்கான். இங்க சனாதன தர்மத்தை தீ வச்சு கொளுத்துவோம்னு சொல்றது யாரு? திருமாவளவன். என்ன அந்த தீய சக்தி சரக்கு மிடுக்கு பேச்சு உங்களுக்கு எல்லாம் தெரியும்.
அதோட கூட உங்களுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் யூ மே பி நோயிங் ஆர் நாட் நோயிங் அபவுட். நீ கர்நாடகால ஒரு ஹிந்து விரோத தீய அரசாங்கம் இருக்கு. யாரோடது? லெட் பை இட்டாலியன் ஆண்டனியா மைனோ. இத்தாலிய சோனியாவின் கட்சி கர்நாடகால ஆட்சியில இருக்கு. 10 நாளைக்கு முன்னாடி அவங்க ஒரு பில் கொண்டு வந்தாங்க. அது என்ன பில்லு? கர்நாடகாவில் இருக்கின்ற ஹிந்து கோவில்களின் வருமானத்தை மாநில அரசு வரி விதிக்கும்னு. அப்போ அங்க என்னுடைய நீண்ட நாள் நண்பர் திரு தாவர்சந்த் கெலோட் அவர்கள் கவர்னரா இருக்கார். அவர் ஒரே ஒரு கொறி போட்டு வாபஸ் பண்ணிட்டார் அந்த பில்ல. என்ன கேட்டிருக்காரு தெரியுமா? நீங்க அதனாலதான் நான் கவர்னர் நம்முடைய மேதக ஆளுநர் RN ரவி அவர்களை எப்பவுமே சப்போர்ட் பண்றதுக்கு காரணம் என்ன? தமிழ்நாட்டில் இருக்கிற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு எதிராக நம்ம தர்மத்தை காப்பாத்துறதுக்கு ஒருத்தர் இருக்காருன்னா அது RN ரவி இருக்காரு. அங்க அருமை நண்பர் கர்நாடக மேதக ஆளுநர் திரு தாவர்சந்த் கெலோட் ஒரு கொடி என்ன போட்டிருக்காரு தெரியுமா? இதே போல மாற்று மதத்தின் வழிபாட்டு தலங்களின் வருமானத்தையும் மாநில அரசு வரி விதிக்குமா? நியாயமான கேள்வி, செக்குலர் கொஸ்டின். ஏன்னா செக்குலரிசம்னா எல்லா மதத்தையும் சமமா நடத்தணும். இந்து கோவில்களின் வருமானத்தை நீ வரி போடுவேன்னா மற்ற மதங்களுடைய வழிபாட்டு தலத்தின் வருமானத்தையும் வரி போடுறதா இருந்தா தான் இதுக்கு போட முடியும். இல்லைன்னா இட் இஸ் 100% ஆன்டி ஹிந்து ஆக்ட் ஆன் தி பார்ட் ஆஃப் இட்டாலியன் ஆண்டனியோ மைனோஸ் கவர்மெண்ட் இன் கர்நாடகா. ஆகவே இன்னைக்கு இந்த எதிர்கட்சி கூட்டணி இருக்கே, காங்கிரஸ், திமுக, விடுதலை சிறுத்தைகள் என்கின்ற ஹிந்து விரோத தீய சக்திகளுடைய ஒரு அரசாங்கம் வேரோடும் வேரடி மண்ணோடும் கலைந்தெறியப்பட வேண்டும். நீங்க பாத்தீங்கன்னா இந்த தேர்தலுக்கு தேர்தல் அவன் போடுற வேஷம் பார்த்தா, இந்த நாய் வேஷம் போட்டா குலைக்கணுமா, அந்த மாதிரி பண்ணாம எப்பவுமே ஹிந்து மதத்துக்காக குலைச்சுட்டு இருக்கிறது ராஜாதான் என்ன. ஆனா இந்த தேர்தலுக்கு தேர்தல் வேஷம் போடுற நாய்கள் என்னவெல்லாம் பேசுறது தெரியுமா? நீங்க பார்த்தா இந்து பெண்கள் எல்லாம் ரொம்ப கேவலமா பேசின ஒரு ஆள் நீலகிரியில நிற்கிறான் வேட்பாளரா. யார் அது? எனக்கு பெரிய கஷ்டமா இருக்கு. என் பேரை வச்சுட்டு தரித்திரம் பிடிச்சவங்க ஹிந்து சமுதாயம் ஆண்டிமுத்து ராசா. சோ அந்த ஆள் சொல்றான் என் பொண்டாட்டி ராமபக்தை அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ ஹிந்து பெண்கள்லாம் என்ன சொன்ன? என் வாயால சொல்லக்கூடாது. எவ்வளவு கேவலமானவா அயோக்கியன் அவன் சொல்றான். தேர்தல் வந்துடுத்தே 19ஆம் தேதி வரை எல்லாம் ஹிந்து வேஷம் போடும் என்ன. அவன் சொல்றான் என் பொண்டாட்டி ராமபக்தை அப்படின்னா நீ ஹிந்து பெண்கள் எல்லாம் என்னன்னு சொன்ன? அதை நான் சொல்ல முடியுமா? நான் என் வாயால பேசக்கூடாது. அதே மாதிரி இந்த கோர்ட்டுக்கு மேல பூனல் போட்டிருந்த கவுல் பிராமணன் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு தரம் தீர சவர்கரை சொன்னாரு, இந்த காங்கிரஸ்காரன் ஓட்டு கிடைக்கும்னா பூனலை கோர்ட்டு மேல போட்டுப்பான்னு. அந்த மாதிரி கோர்ட்டுக்கு மேல பூனல் போட்ட கவுல் பிராமணன் நேற்று சொல்றான் திருநெல்வேலியில, வெக்கம் மானம் ஈச ரோஷம் சூடு சுரணை எதுவுமே இல்லாம இந்த ராகுல் என்ன சொல்றான், ஈவேராவோட தூதுவரா அவன் இருக்கானா. 1947 சுதந்திர தின தன்னிக்கு ஈவேரா திராவிடங்கிற பத்திரிகையில என்ன அறிவிப்பு கொடுத்தார்? இவனெல்லாம் அரசியல் இடியட்ஸ். ராகுல் காந்திய மாதிரியா ஒரு பொலிட்டிக்கல் இடியட் வேற யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அன்னைக்கு திராவிடம் பத்திரிக்கை இன்னைக்கு சோசியல் மீடியால வச்சிருக்கேன் நான். என்ன போட்டிருந்தாரு? இந்தியாவுக்கு இது துக்க நாள், அதனால இந்தியாவுல எல்லாரும் தங்கள் வீட்டுல கருப்பு கொடி ஏத்தணும்னு ஈவராங்கிற தேச துரோகி வெள்ளக்காரன் கைக்கூலி சொன்னாரா சொல்லலையா? இதுக்காக என் மேல 28 கேஸ் போட்டிருக்கானுங்க. 28 கேஸ் யார் போட்டிருக்காங்க தெரியுமா? நான் யாரோடையாவது வழித்தகராறு பண்ணிட்டேன், அடிதடியில் ஈடுபட்டான் ராஜா, அப்படி கேஸ் இருக்கா? இல்ல. அறநிலையத்துறை ஊழலை பற்றி நான் பேசினேன்னா அதுக்காக என் மேல கேஸ் 28 ஸ்டேஷன்ஸ்ல தமிழ்நாடு பூரா இது பண்ணி. ஏன்னா எப்படியாவது ஹிச் ராஜாவோட குரலை நாம நெரிச்சுட்டா
இந்துக்களுக்குன்னு யாரும் வாதாட வர மாட்டாங்க. டேய் ராஜாவையே படுத்துட்டான்டா பாடுன்னு, அது ஒண்ணும் நடக்காது. என்னன்னு தூக்கலையா போட முடியும்? நான் இந்து கோவில்ல அறநிலைத்துறைங்கிற அயோக்கிய கூட்டம் கொள்ளையடிக்கிறது அப்படின்னா நானா சொல்றேன்? இல்ல. 12/2/2018 சென்னையில மதுரை பிரான்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன் என்ன சொல்லியிருக்காரு? அவர் தீர்ப்பு பார்த்து, சில பேர் பெஞ்சில் உட்கார்ந்துட்டே வாய்க்கு வந்ததை பேசுவாங்க, அந்த மாதிரி பேசின பேச்சு இல்ல. இட் இஸ் பார்ட் ஆஃப் தி ஜட்ஜ்மெண்ட். அவர் என்ன சொல்றாரு? எந்த உயரிய நோக்கங்களுக்காக நம்முடைய கோவில்களுக்கு நம் முன்னோர்கள் தங்களுடைய சொத்துக்களை நிலங்களை எழுதி வைத்தார்களோ அதை நிறைவேற்றும் வண்ணம் தமிழகத்தில் ஒரு கோவில் கூட அறநிலைத்துறையால் நிர்வகிக்கப்படவில்லை. இதை விட சாட்டையடி வேற ஏதாவது இந்த அறங்கட்ட துறைக்கு வேற ஏதாவது உண்டா? கிடையாது. அதே மாதிரியா 6/7/2021 ஜஸ்டிஸ் மகாதேவன் அண்ட் ஜஸ்டிஸ் ஆதிகேசவலு சுவமோட்ட கேஸ்ல அவங்க ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? ஆல் தி ஜேசிஸ் ஆஃப் தி டிபார்ட்மெண்ட் ஆர் இன் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ். அப்படின்னா எல்லா ஜேசியையும் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும், அப்புறம் அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு என்னன்னு? ஆல் தி ஜேசிஸ் ஆர் இன் டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டிஸ் பிகாஸ் இன் ஸ்பைட் ஆஃப் செக்ஷன் 70 ஆஃப் தி ஆக்ட் they are not protecting the properties of the country. ஆகவே இந்த மாதிரியாக ஹிந்து மதத்தை அழிப்பதற்காக ஒரு அரசாங்கம் இந்த இந்த தேர்தல்ல 19ஆம் தேதி இங்க நிக்கிற ஹிந்து விரோதி தயாநிதி மாறனை தோக்க வச்சுட்டா கோபாரம் எதுக்கு? நான் சொல்றது புரியுறதா? அப்புறம் அவனுக்கு கோர்ட்டே வாரண்ட் கொடுக்கும். ஆகவே நீங்க அதனால எந்த மாதிரி ஆள் தெரியுமா? ஜாதிய வெரி காமன்ஸ பார்லிமெண்ட்ல பேசுற அயோக்கியம் தான். நீங்க பாருங்க, நம்ம மாண்புமிகு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசுறான். யாரு அப்பம் விட்டுதுன்னு கேட்டா மந்திரிக்கு புரியாதான். யாரு தோப்பனாரோடுங்கிறான். உங்க தோப்பனாரோடுதான்னு கேட்கிறேன். எவ்வளவு மோசமான தீய சக்திகள் பாத்தீங்களா? அதனாலதான் போற இடமெல்லாம் அது தயாநிதி மாறனா இருந்தாலும் மக்கள் அடிச்சு விரட்டுறாங்க, அது தமிழச்சி தங்கபாண்டியனா இருந்தாலும் மக்கள் அடிச்சு விரட்டுறாங்க. இல்ல சிவகங்கையில் நிற்கிற எங்க ஊரு சிதம்பரத்தோட பையன் கார்த்தி போற இடமெல்லாம் அடிச்சு விரட்டுறாங்க. அது சாக்கோட்டையா இருந்தாலும் சரி, கண்ணங்குடியா இருந்தாலும் சரி, தேவோட்டையா இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலயும் இவங்களை அடிச்சு விரட்டுறாங்க மக்கள். இதுல அடிச்சு விரட்டினா பத்தாது, தேர்தல்ல தோக்க வைக்கணும். தேர்தல்ல திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை, இந்து விரோத தீய சக்திகள் தோற்கடிக்கப்பட வேண்டும்னா இங்க இருக்க நாம ஒத்தொத்தரும் குறைஞ்சது 5 குடும்பத்து ஓட்ட தாமரைக்கு கேட்போமா? ஒத்தொத்தருக்கு நான் ரொம்ப பெரிய டாஸ்க் கொடுக்கல, இன்னும் 5 நாள் இருக்கு. ஒவ்வொருவரும் 5 குடும்பம் நாம தாமரைக்கு ஓட்டு போட வைக்கணும். ஏன்? நம்ம சனாதன ஹிந்து தர்மத்தை காப்பாற்றணும். நான் என்னைக்குமே ஏதோ ராஜா பேசிட்டு போனாங்கிறதெல்லாம் கிடையாது. பர்டினன்ட் கொஸ்டின். இந்த அவர் அறநிலைத்துறை மந்திரி அல்லோலியா பாபுவா? அல்லோலியா பாபு சேகர் பாபு அவருக்கு ஹிந்து நம்பிக்கை இருந்தா, உற்சாகம் வந்தா என்ன சொல்லணும்? சாமியே சரணமையப்பான்னு சொல்லி இருக்கணும். ஆனா அவர் என்ன சொன்னாரு? அல்லேலூயா அல்லேலூயான். ஆகவே இந்த மாதிரி இருக்கிற எல்லா ஹிந்து விரோதிகளும் ஒன்னா சேர்ந்திருக்கான். இதுல அந்த 6/7/2021 கேஸ்ல அரசாங்கம் ஹிந்து அறநிலைத்துறை ஒரு அபிடவிட் கொடுத்திருக்கு. 900 கோவில்கள் டோட்டலி டைலாபிடேட்டட், இன்னொரு 900 கோவில்கள் பார்ஷியலி டைலாபிடேட். நாங்க இத்தனை கோவில் குடமுழுக்க பண்ணியிருக்கோங்கிறான். ஒப்பங்காசுல இருந்தா, உங்க தோப்பனார் காசுல இருந்தா இல்ல, இந்துக்களோட நன்கொடையில் இருந்து கோவில்கள் எல்லாம். இப்ப பில்லூர்னு ஒரு ஊர் இருக்கு, எங்க சம்பந்தி ஊர். சிவன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்தது, அறநிலைத்துறை அம்மங்காசு கொடுத்ததா? இல்ல. ஆகவே ஊர் ஜனங்கள் பண்றாங்க, ஹிந்து பக்தர்கள் பண்றாங்க, அதை இவன் கிளைம் பண்றான். ஆனால் என்னோட கேள்வி, நீ இதுல ஜட்ஜ்மெண்ட்ல அபிடவிட்
கார்த்திகேயன்கிற அறநிலைத்துறை வழக்கறிஞர் கொடுத்த அபிடவிட்ல இந்த 1800 கோவில்கள் வந்து either totally dilapidated or partially. இந்த 1800ல ஒரு கோவிலாவது குடமுழுக்கு பண்ணிருக்கியா? இப்போ நம்ம வந்து பார்த்தராஜ சுவாமிக்கு நம்ம பண்றோம் கைங்கரியம், பக்தர்கள் எல்லாருமா கும்பாபிஷேகம் பண்றா. அது என்ன கருணாநிதி இது ஸ்டாலின் வந்து எங்க தோப்பனார் பணத்திலேருந்து பண்ணேன்னு சொல்ல முடியுமா? we do. ஆனா you are taking away our temple revenue. நம்ம கோயில் எந்த மசூதி வருமானத்தையாவது அரசாங்கம் எடுத்துக்கிறானா? இல்ல. எந்த சர்ச் வருமானத்தையாவது அரசாங்கம் எடுத்துக்கிறானா? பின்ன ஏன் இந்த அயோக்கிய பசங்க நம்ம பார்த்தசாரதியோட கோவில்ல இருந்து ஏன் தொடணும்? தொட அனுமதிக்கலாமா? அனுமதிக்க கூடாதுன்னா இந்த தீய அரசாங்கம் ஹிந்து விரோத கும்பல் வீட்டுக்கு அனுப்பப்பட வேண்டும். அதோட இன்னும் ஒரு விஷயம் சுவாமி வருத நல்லது. இப்போ இந்த ஸ்டாலின் என்ன சொல்ற, தமிழ்நாட்டுக்காக ஒரு காசு கொடுக்கலையா? நம்ம இந்த 10 வருஷத்துல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் நிர்வாகத்துல 10,60,60,000 கோடி நான் பட்டியலே தர முடியும். மாநில அரசாங்கத்துக்கு நம்ம ப்ராஜெக்ட்ஸ் கொடுத்திருக்கோம். உடனே அவர் கேட்கிறார், தமிழகத்திற்கென்று பிரத்யேகமாக எதையும் திட்டம் தந்தீங்களான்னு. உங்க ஞாபகத்தை நான் புதுப்பிக்கிறதுக்காக கேட்கிறேன். 2018ல மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் டிஃபென்ஸ் காரிடியர் அடிக்கல் நாட்ட வந்தார். பாதுகாப்பு வழித்தடம். அந்த டிஃபென்ஸ் காரிடியருக்கு அடிக்கல் நாட்ட வந்த பிரதமரை 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்கறதுக்காக ப்ராஜெக்ட் கொண்டு வராரு பிரதமர். தமிழம் மீது அக்கறை இருக்குமானால் ஸ்டாலின் என்ன பண்ணிருக்கணும்? பூங்கொத்தெல்லாம் வேணாம், ஒத்த ரோஜாப்பூ எடுத்துட்டு போய் பிரதமரை தேங்க்யூ மோடின்னு சொல்லி இதுல ஏர்போர்ட்ல கூப்பிட்டு இருக்கணுமா இல்லையா? தமிழர்கள் மீது இந்த திமுகவுக்கு அக்கறை இருந்தா செஞ்சிருப்பார். ஆனா என்ன பண்ணாங்க இவங்க? கோ பேக் மோடின்னு பள்ளிக்கூட குழந்தைகள் மாதிரி கருப்பு பலூன் விட்ட துக்குரி பசங்க தானே திராவிட முன்னேற்ற கழகம். யோசிச்சு பாருங்க, கம்யூனிஸ்டுகள் ஒரு துக்குரி கூட்டம். தமிழக மக்கள் 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்க பிரதமர் டிஃபென்ஸ் காரிடியர் அடிக்கல் நாட்ட வராரு. நீங்க வெறுமனே நாம அடிக்கல் நாட்டதோட விடல, அதுல உற்பத்தி செய்த டேங்க், அதாவது அந்த ப்ராஜெக்ட் வர்றத எதிர்த்த தமிழ் ஈன விரோதி ஸ்டாலின் சர்க்கார். யோசிச்சு பாருங்க, அந்த ப்ராஜெக்ட்ல நாம உற்பத்தி செய்த டேங்க் 21 பிப்ரவரி 14 பிரதமர் ஐ எம் டெல்லிங் எவ்ரிதிங் வித் தமிழ்நாட்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு ஒரு திட்டத்தை துறக்க பிரதமர் வரார். அப்ப எல்லா தேச விரோதிகளும் தமிழ் விரோத சக்திகள், அது திமுக, மதிமுக, கம்யூனிஸ்டுகள் எல்லாரும் கோபேக் மோடின்னு கருப்பு பலூன் விட்டானுங்க பள்ளிக்கூட குழந்தை மாதிரி. வெக்கமா இல்ல? தமிழ்நாட்டுக்கு ஆர் யூ ஃபிட் டு பி சீஃப் மினிஸ்டர்? தமிழ்நாட்டுக்கு 1,00,000 பேருக்கு வேலை கொடுக்க ஒரு பிரதமர் திட்டம் துவங்க வந்தா வெக்கம் இல்லாம கோபேக் சொல்லுவியா? சரி, அது தமிழ்நாட்டுக்கான பிரத்யேக திட்டம் தானே. இப்ப போன மாசம் தூத்துக்குடிக்கு வந்தார் பிரதமர். எதுக்கு? இஸ்ரோ ஏவுகணை தளத்தை துவங்கி வைக்க. அது தமிழ்நாட்டுக்கான திட்டம் இல்லையா? வேற எந்த ஸ்டேட்டுக்காவது இருக்கா? ஆகவே எந்த திட்டமாக இருந்தாலும் தமிழகத்துக்கு வர்ற திட்டங்களை நான் எதை தடுத்தேன்னு கேட்கிறேன் மிஸ்டர் ஸ்டாலினை கேட்கிறேன்னா, இந்த திட்டங்களுக்கு எதிராக நீங்க செஞ்சீங்களா இல்லையா? சரி, தூத்துக்குடியில அந்த திட்டம் துவங்கி வைக்க வர்றார். அந்த ஊருக்கு எம்பி யாரு? கனிமொழி. ஆமா, அந்த விளம்பரத்துல எந்த நாட்டு கொடி போட்டிருந்தீங்க? சைனா கொடி. அடச்சி, நீங்கெல்லாம் மனுஷ ஜென்மங்களா? இந்த நாட்டுல வந்து குடிமக்களா இருக்க அருகதை இருக்கா உங்களுக்கு? தேச துரோகிகளே, தேச துரோகிகளே. நீங்க உங்களுக்கு கேட்டா அவங்க பேர் என்ன? கவிஞர் கனிமொழி சொல்றாங்க, அது விளம்பரம், ப்ரூஃப் பார்த்தவன் தப்புன்னு. அதை ஒழுங்கா பாக்குறதுக்கு இல்லைன்னா எம்பியா என்ன குப்பை கொட்டுறீங்கன்னு கேக்குறேன்னா வெக்கமா இல்ல?
ஆகவே இந்த தமிழ் இன விரோத ஆட்சி இந்த தமிழகத்திலே இருக்கிறது. ஒண்ணு வேணா, நான் வந்தேன், பகவானை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேச வந்திருக்கேன். இங்க ஒரு ஹிந்து விரோத, சனாதன விரோத, இந்து மதம்னா டெங்கு கொசு, மலேரியா கொசுன்னு சொல்ற நபர் கோயிலுக்கு வருவானா? நாம யோசிக்கணும். அந்த மாதிரியா இருக்கிற மத விரோதிகள், ஹிந்து விரோதிகள் சர்ச்சுக்கு போறான், மசூதிக்கு போறான், போ. ஏன்னா இந்த ஹிந்து மதம் மட்டும்தான் வழிபாட்டில் இருக்கின்ற வேறுபாடா பார்க்காத மதம், தர்மம், சனாதன தர்மம். ஏன் நமக்கு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கு? வேத வாக்கியம் என்ன? ஆகாசாதி பதித்தந்தோயம் யதா கச்சதி சாகரம். ஆகாயத்திலிருந்து கீழே விழுகின்ற மழை நீர் எப்படி கடலுக்கு போகுதோ அது போல சர்வதேவ நமஸ்காரா கேசவம் பிரதிகச்சதி. நாம ஒண்ணு, நீ பார்த்தசாரதி சுவாமிய தரிசனம் பண்ணலைன்னா காஃபிர்னு அவனுக்கு தண்டனை கொடுக்கறமா? இல்ல. அவனை மைக்கு வச்சிருந்து பாவிகளே சொல்றமா? இல்ல. காரணம் என்ன? வழிபாட்டில் இருக்கின்ற வேற்றுமையாக பார்க்காத உயரிய தர்மம் சனாதன ஹிந்து தர்மம். ஆனா அந்த சனாதன ஹிந்து தர்மத்தின் விரோதிகள், தீய சக்திகள், இந்த நாட்டின் எதிரிகள். ஏன்னா நான் நாட்டின் எதிரின்னு சும்மா சொல்லல. 1944 ஈவேரா தலைமையில அண்ணாதுரை கொண்டு வந்த தீர்மானம், வெள்ளையன் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது. அப்படியே வெளியேறுவதாக இருந்தால் லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜனையை ஆள வேண்டும் தீர்மானம் போட்ட தேச துரோகிகள், இந்த நாட்டின் எதிரிகள், ஆங்கிலேய கைக்கூலிகள், அவங்க பல வேஷம் போட்டு இப்ப வராங்க. தேர்தல் வந்தா என்ன பண்ணணும்? நாய் வேஷம் போட்டா கொலைக்கணும். அதுக்காக நம்ம கோட்டுக்கு மேல பூனல் போட்ட கவுல் பிராமண ராகுல் அவர் என்ன சொல்லுவார்? ஈவேரா அவருக்கு பெரிய வழி காட்டுறான். ஈவேரா யாரு? சுதந்திர தினத்தை துக்க நாளாக கருப்பு கொடியேற்ற சொன்ன தேச துரோகி. ஆகவே இதுக்காக எனக்கு மேல கேஸ் போடுங்கிறேன். ஏன்னா எங்க மேல 30 கேஸ் இருக்கு, 28 கேஸ் அறநிலைத்துறைக்காரன் போட்டிருக்காரு. ஆகவே இந்த தேச விரோத, ஹிந்து விரோத தீய சக்திகள் அரசியல் களத்திலிருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். ஆகவே வர இருக்கின்ற 19ஆம் தேதி இந்த தொகுதியில நம்முடைய வேட்பாளராக இருக்கிற வினோஜ் பி செல்வத்துக்கு காத்தால ஏந்ததும் பகவானை வேண்டிண்டு தாமரையில ஓட்டு போடுவோம். ஏன்னா இந்த தீய சக்திகள் முழுமையா அழிக்கப்பட வேண்டும். திராவிடம் என்பது இந்த நாட்டின் எதிரி, பிரிவினைவாதிகள், தீய சக்திகள். அதனால நாம ஹிந்துத்துவம் தான் இந்த நாட்டை இணைக்கிறது. நல்லவேளை இன்னைக்கு சிங்கேரியில போய் நம்ம மேதக ஆளுநர் திரு RN ரவி சொல்றார், இந்த நாட்டை வாழ வைப்பது சனாதன தர்மம். அதனால அந்த சனாதன தர்மத்தை அனுசரிக்கின்ற அனைவரையும் நாம வேற ஒன்னும் கேட்கல. வீதிக்கு வாங்க, போராடுவாங்க, வேண்டாம். அதுக்கு ராஜா இருக்கான். ராஜா வீதிக்கு வருவான், போராடுவான். நீ 28 கேஸ் போடு, 30 கேஸ் போடு, ஒன்னும் கவலை இல்லை. என்ன ஒரு வயலும் தூக்குல போட முடியாது என்ன. அதனால அதுக்கு ராஜா தயார். ஆனா நீங்க எல்லாரும் என்ன பண்ணணும்? அதுக்காக ஒவ்வொருத்தரும் 5 குடும்பத்துக்கிட்ட இன்னிலிருந்து 5 நாள் 5 குடும்பத்துக்கிட்ட கேட்டு தாமரைக்கு வாக்களிக்க வேண்டும் என நீங்கள் உங்களுடைய தேசிய கடமை ஆற்றுமாறு கேட்டுக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன்.